வெல்கம் டு ஊர்லேயும் வந்து வேலை செய்யலாம் கப்பல்லையும் வந்து வேலை செய்யலான்ற சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்து ஊரில் வேலை செய்கிறவங்களாம் வந்து எப்படி கப்பலில் வந்து வேலை செய்கிறான்றதை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது கப்பலில் வந்து வேலை செய்யணுனாலே வந்து கப்பலுக்கு சேர்ந்த படிப்பு தானே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதாங்க ஒரு மித்து. நான் சொல்கிற ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் ஷிப்பு. அதாவது வந்து இந்த ஷிப்பில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஷிப்பில் வந்து ஊரில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க ஹோட்டலில் சர்வராக ஒர்க் பண்ணுறவங்க ரிசப்ஷனிஸ்ட்டு டாக்டரு நர்ஸு என்ஜினியர்னு எல்லாருமே வந்து ஷிப்பில் தேவைப்படும். அது சரி, கப்பலில் வந்து சம்பளம் எவ்வளோடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஊரில் வாங்குகிற சேலரியை விட இன்ட்டு 10 மடங்கு இருக்கும். அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஹோட்டலில் சர்வராக 20,000 ரூபாய்க்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து இன்ட்டு 10 வந்து 2 லட்ச ரூபா மினிமமாக கப்பலில் கிடைக்கும். அப்போனா வந்து கப்பலில் வந்து மினிமமாக எவ்வளோடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி கப்பலுக்கு வந்தாலே வந்து ஒரு 50,000 70,000 கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வரும். ஆனால் வந்து இது எல்லாமே கம்பெனி பேஸ்டு தான். ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எந்த ஜாப்ஸ்லாம் பற்றி பேசணுன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, இதை பற்றிலாம் வேணாம். ஆனால் கப்பல், ட்ராவலு, கடல் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் பேஜை போய் செக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.